அஞ்சாவது சம் பார்க்கலாம். ஒரு பெண் சகோதரியை விட 2 மடங்கு வயதானவர். 5 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயதுகளின் பெருக்கற்பலன் 375 இருக்கும் எனில் சகோதரியின் தற்போதைய வயது என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பெண் நம்ம ஜீன் மென்ஷன் பண்ணிக்கலாம். சகோதரியை நம்ம எஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஎஸ்ங்கிறது எதுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, இப்போ இதில் எக்ஸ் ஒய் அப்படின்னு போட்டால் யார் பெண்ணு யார் சகோதரிங்கிறது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால பெண்ங்கிறது ஜி, சகோதரிங்கிறது எஸ். இப்போ எல்லா சமுக்குமே நீங்கள் ஒரு நேம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அதை பார்த்து நீங்கள் அதுக்கு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெண் சகோதரியை விட 2 மடங்கு வயதானவள். இப்போ ஒரு ஃபார்முலா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெண் சகோதரியை விட 2 மடங்கு வயதானவள். அப்போ G = 2S. அவர்களின் வயதுகளின் 5 வருடங்களுக்கு பின்னர். பின்னர் அப்படின்னா இப்போ என்ன சொல்லியிருக்கேன், முன்னாடி உள்ள சம்ல 5 வருடங்களுக்கு பின்னர் G + 5. அதே மாதிரி இந்த எஸ்ஸுக்கு எப்படி போடணும், S + 5 அவ்வளோதான். பெருக்கற்பலன் 375. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ ஜியோட மதிப்பை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 2S + 5 × S + 5 = 375. இப்போ இதை உள்ளே கொண்டு போகலாம். 2S² + 10S + 5S + 25 = 375. இப்போ 2S² + 15S இது 375 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா -350 அப்படின்னு கிடைக்கும். இதை மைனஸ் பண்ணிக்கலாம் = 0. இப்போ நம்ம ஃபார்முலா மாதிரி கிடச்சிச்சு. இதை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னது பெருக்குனா -700 அப்படின்னு வரும். இது பெருக்குனா -700 கூட்டினா என்ன வரணும் 50 அப்படின்னா -2035 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். கரெக்டாக 20 30. இப்போ 2S² - 20x + 35x - 350 = 0. இப்போ 2S வெளியே கொண்டு வந்தோம்னா S - 10. இங்கே என்ன 350 35 வெளியே கொண்டு வந்தோம்னா இங்கேயும் S - 10 அப்படின்னு கிடைக்கும். எஸ் இது காமனாக இருக்குது. அப்போ S = 10. இப்போ சகோதரியின் வயது என்ன, எஸ்னா சகோதரி, சகோதரியின் வயது என்ன 10. ஆன்சர் 10. தேங்க்யூ.